மஜா குடும்பம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். கரம் மசால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் அது 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் நல்லெண்ணெயில் தான் சிக்கன் செய்வேன். அதனால் நல்லெண்ணெய் ஒரு சின்ன பவுல் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் அதிகமாக நம்ம எண்ணெய் ஊற்றி செய்யும்போது இன்னும் டேஸ்டியாக சுவையாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுப்பில் நான் கடாய் வச்சுருக்கேன். இதில் லேசாக கடாய் சூடானதும் முதல்ல நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெயும் ஊற்ற போகிறேன். இந்த பவுல் நிறைய நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்சிருக்க சோம்பை இப்போ நான் போட போகிறேன். சோம்பு லைட்டாக பொரிஞ்சிருச்சு. எடுத்து வச்சிருக்க நம்ம எடுத்து வச்சிருக்க 3 மிளகாவை நான் உடைச்சி போடுறேன். அடுத்ததா கழுவி வச்சிருக்க சிக்கனை அது கூட எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் அதுக்கு தேவையான போட்டுட்டு இதை கொஞ்சம் ஒரு கிளறி தட்டணும். இது கூடவே கரம் மசாலா நான் பொடிச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்றேன். தேவையான அளவு கொஞ்சம் மிளகாய் தூள், இது நான் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். கரம் மசால் போட்டுட்டோம். இதையும் கிண்டி
இதை அப்படியே மூடி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுவோம், வேகட்டும். எண்ணெயிலேயே வேகணும். இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சா நம்ம பார்ப்போம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது வேகணும். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ நம்ம சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்கு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் லைட்டாக இறக்கும்போது நான் கருவேப்பிலையை சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். அதை லைட்டாக மேலாக போட்டு லைட்டாக கிளறி சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.